கோபி இங்க ஈஸ்வரி கிட்ட மயூரிக்கு பர்த்டேக்கு தான் போக முடியல, நாளைக்காவது போயிட்டு வரேன் அப்படின்னு இங்க கோபி கேட்குறாரு. ஆனாலும் இங்க ஈஸ்வரி மனசுக்குள்ள ஒரு திட்டம் போடுறாங்க. இவனை அங்கே அனுப்புனா அதுக்கப்புறம் அவன் அங்கே இருந்து வரவே மாட்டான், அவளுங்க பிடிச்சி வச்சுப்பாளுங்க. பேசாம நம்ம கோவிலில் வேண்டுதல் இருக்குன்னு சொல்லிட்டு கோபி அங்கே அழைச்சிட்டு போயிடலாம். அதுக்குள்ளே தான் அந்த ராதிகா குடும்பத்தோட காலி பண்ணிக்கிட்டு போயிட போகிறாள். நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே அவளுங்க இங்கே இருக்க மாட்டாளுங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு திட்டம் போட்டு இங்கே கோபிக்கிட்ட, ஏன்பா கோபி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம நாளைக்கே போகணும் கோபி, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், இந்த வேண்டுதலை நம்ம நிறுத்தியே வைக்கக்கூடாது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே கோபி, அம்மா நான் போய் தாம்மா ஆகணும், பர்த்டேக்கும் போகல, நாளைக்கும் குழந்தைய போய் பார்க்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவாமா அப்படின்ற மாதிரி இங்கே கோபியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இங்கே ஈஸ்வரி, இங்கே பாரு கோபி, நமக்கு வேண்டுதல் தான் முக்கியம், மயூரியை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், நீ நாளைக்கே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே கோபியோட மனசையும் மாற்றிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே கோபி, ஈஸ்வரி, இனியா, செழியன் மட்டும் கோவிலுக்கு கிளம்புறாங்க. ஆனால் இங்கே பாக்கியாவோ நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வீட்டிலையே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ராதிகா கிட்ட கமலாவும் ரொம்பவும் வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் ராதிகா, நான் சொல்கிற பேச்சையே நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்ற, மயூரியோட வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல, அவளுக்குன்னு ஒரு டேடி இருக்கும்போது அவள் எவ்வளவு சந்தோஷப்படுறா, அவசரப்படாத ராதிகா, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கமலாவோ எவ்வளவோ ராதிகாவை வற்புறுத்தினாலும், ஆனால் இங்கே ராதிகா இருந்துக்கிட்டு, அம்மா இங்கே பாரு, இதுக்கு மேலேயும் அந்த ஆளு கூட வாழ எனக்கு பிடிக்கல, என் பொண்ணை வளர்க்க எனக்கு தெரியும், மயூரிக்கு புதிய வாழ்க்கை, புதிய இடம், புதிய லைஃப்னு அமைச்சு கொடுக்கறதுக்கு என்னால் முடியும், நான் அவளை பார்த்துப்பேன், இனிமே அவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நானாக தான் இருக்க போகிறேன், அவர் எந்த நேரத்துலையும் என் பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கவே கூடாதுமா, நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் வண்டியில் எடுத்து வைக்கிறாங்க. மயூரியுமே ரொம்பவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா, டேடியை ஒரே ஒரு தடவை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் போய் டேடியை கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் நம்ம கூட வருவாருமா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே மயூரி ரொம்பவுமே ராதிகா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ராதிகா, இங்கே பாரு மயூரி, இனிமே நம்ம அவரை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, அவருக்கு நம்ம வேண்டாம், நம்ம குடும்பம் வேண்டான்னு தான் அவர் அங்கவே இருக்காரு, நான் ஏற்கனவே அந்த வீட்டுக்கு போய் போய் ஒரு தடவையும் அசிங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணான நீ போகவே கூடாது, நீ போய் அவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாது, நீ வா மயூரி, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோபி பாக்கியா வேணான்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணாரு, இப்போ ராதிகா வேணான்னதும் பாக்கியா கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாரு, எப்படியெல்லாம் நடக்குது பேர் நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க. இங்கே ராதிகா பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் அங்கே இருந்தவங்க ஒருத்தவங்க போய் இங்கே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, என்ன பாக்கியா, அங்கே ராதிகா வீடு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இங்கே அவங்க சொன்னதுமே இங்கே பாக்கியாவுக்கோ ரொம்பவும் ஷாக் ஆகிடுது. பாக்கியாவோ வேக வேகமாக வெளியே வந்து இங்கே ராதிகா கிட்ட போகிறாங்க. ராதிகா கிட்ட போன பாக்கியாவோ, என்ன ராதிகா இப்படி அவசரப்பட்டு எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பாக்கியா ராதிகா கிட்ட கேட்குறாங்க. உடனே இங்கே ராதிகா இருந்துக்கிட்டு, ஆமாம் பாக்கியா, இனிமே என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவரும் அவங்க அம்மா நினச்ச மாதிரியும் அவர் உங்கள் கூடவே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராதிகா சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு, என்ன ராதிகா நீங்கள் இப்படி அவசரப்பட்டு பேசுகிறீங்க, நான் தான் சொன்னல அவருக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வந்துடுவார் ராதிகா, நீங்கள் அமைதியாக இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. உடனே இங்கே ராதிகா இருந்துக்கிட்டு, வேணாம் பாக்கியா, இனிமே அவர் எங்களுக்கு வேணாம், பாக்கியா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், அவர் உங்களை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருந்தது, நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ராதிகா கேட்குறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது, ஆனால் அவர் போனதுக்கு அப்புறம் தான் நான் யாருன்றதே எனக்கு தெரிய வந்தது, அவர் இருக்க வரைக்கும் என்னை மட்டப்படுத்தி பேசினாரு, ஆனால் இப்போது நான் யாருன்றது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, ஆமாம் பாக்கியா, இப்போது அந்த நிலமையில தான் நானும் இருக்கேன், நான் இவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் ரொம்ப மேலே இருந்தேன், ஆனால் இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே மாறிப்போச்சு, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, என்ன கல்யாணம் பண்ணாருன்னு தான் பேர், ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசிச்சு பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார், அவரை எப்போ கல்யாணம் பண்ணணும்
அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு பிரச்சனை மட்டுமே தான் இருந்திருக்கு. அவரால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை. இப்போ மயூரிக்கு அவர் அப்பாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே ராதிகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ராதிகா, நீங்கள் அவசரப்படாதீங்க. அவர் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் அங்கே போங்கன்னு. ஆனாலும் அவர் எதுக்காக அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காருன்னு இந்த நாள் வரைக்கும் எனக்கு புரியல ராதிகா. அவங்க யாரும் வீட்டில் இல்லை ராதிகா, எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க, வேண்டுதல் இருக்குன்னு ஈஸ்வரி அத்தை சொல்லியிருந்தாங்க. அதனால் கையோட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க நாளைக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க. நீங்கள் கோபிக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. 2 பேரும் பேசினாலே உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ராதிகா அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியா சொல்றாங்க. உடனே இங்க ராதிகா, அதுதான் என்னால பண்ண முடியலையே பாக்கியா. நானும் ஒவ்வொரு தடவையும் வந்து அவர்கிட்ட பேசணும், ஏதாவது பேசி புரிய வச்சு நான் கூட்டிட்டு வரணும் தான் வரேன். ஆனா அத்தை தான் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்புகிறாங்க. இப்படி இருக்கும்போது அவர்கிட்ட வந்து என்னால் பேச முடியாது. போதும் பாக்கியா, அவருக்காக நீங்கள் வந்து பேசுகிறதும் அவர் வருவான்னு பைத்தியக்காரி மாதிரி நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்ததும் எல்லாமே போதும். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் பாக்கியா. என் பொண்ணு அவரு தான் அப்பான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டா. இதுக்கப்புறமும் இதை நான் தொடர விடக்கூடாது. அவர் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னையும் என் பொண்ணையும் நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்க மாட்டேன். அவர்கிட்ட நான் சொல்லாமல் போகிறது தான் நல்லது. அப்படியாவது அவருக்கு புத்தி வரட்டும் பாக்கியா, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராதிகாவும் பாக்கியா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்காம அங்கே இருந்து ராதிகாவும் குடும்பத்தோட கிளம்புறாங்க. பாக்கியா இங்க ராதிகா ஊரை விட்டு போனதும் தன்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டு இங்க செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் இங்க கோபி, ஈஸ்வரி, இனியா, செழியன் எல்லாருமே கோவில்ல பூஜையை முடிச்சுட்டு கிளம்பி நேரா இங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியாவுக்கோ கொஞ்சம் கூட கோபத்தை அடக்க முடியாம நேரா வந்து இங்க கோபி கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன கோபி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? அப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, அப்போ நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பலாமே அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியா வந்து கத்த. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா பேசுற? அவன் தான் இனிமே அங்க போக மாட்டான்ல. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றேன், அவன் இனிமே இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இங்க ஈஸ்வரியும் சொல்றாங்க. கோபி, நான் உங்க அம்மா கிட்ட பேசல, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களையே நம்பி வந்தாலே ஒருத்தி, அவ இப்போ இங்க இல்லவே இல்லை. அவங்க வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயமாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்க எங்க சந்தோஷமா ட்ரிப்பில் போயிட்டு வரீங்க அப்படின்னு இங்க பாக்கியா சொன்னதும் உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா, அவ போனா போட்டோம், இப்போதான் சந்தோஷமா இருக்கு. இதோட அந்த சனியை ஒழிஞ்சுது. இனிமே என் பிள்ளை என் கூட தான் இருப்பான். போதும், வாயை மூடுங்க அத்தை. அவரே அங்க போறேன்னு சொன்னாலும் உங்க பிள்ளைய நீங்க அனுப்ப மாட்டீங்க போல இருக்கே. என்ன கோபி, இன்னும் எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க போறீங்க? என் வாழ்க்கையை தான் அழிச்சிங்க. அதுக்கப்புறம் அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணீங்க. இப்போ ராதிகாவே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையும் அழிச்சிட்டீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ட்ராமா போட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறதா ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பாக்கியா கத்த. உடனே கோபி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா சொல்கிற? ராதிகா வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாளா? எனக்கு இந்த விஷயமே தெரியாதே அப்படின்னு இங்கே கோபி சொல்கிறாரு. உடனே இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு, என்ன தெரியாதா? 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்து உங்ககிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீட்டை காலி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போவே நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சீப்போன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ இவங்க ஒரு ஆள், இவங்க ஒரு பேச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு பாக்கியா, அவ போனால் போட்டோம். இனிமே கோபி, நீ, நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி சொன்னதும் ஏற்கனவே இருந்த கோவத்தில் இன்னும் பயங்கர கோவமாகி, வாயை மூடுங்க அத்தை. யார் கூட சேர்ந்து வாழறது? இவர் கூடவா? இவர் கூட இனிமே நான் சேர்ந்து வாழுவேன் மட்டும் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. இப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் மனசு உறுத்தலையா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அத்தை? கல்யாணம் ஆகிற வயசில் பசங்களை வச்சுக்கிட்டு இப்படி வெக்கமே இல்லாமல் ஒரு நாள் அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஏன் முன்னாடி நின்னாரு. நான் படிக்காதவ, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்டயே டிவோர்ஸ் பத்திரத்தில் எனக்கே தெரியாமல் கையெழுத்து வாங்கியிருக்காரு. ஒரு மனைவியாக இருந்து அந்த நிலைமையில நான் எவ்வளவு மன வலியோட தாங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? என் பசங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
எங்களோட வாழ்க்கை கண்ணாடி மாதிரி உடஞ்சி போச்சு. அதை மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு மட்டும் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. அது ஒரு நாள் நடக்காது. பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவ கேட்கணும். ஆனா இப்போ அந்த குடும்பத்தையே அனாதையா விட்டுட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்க போடான்னு கழுத்தை பிடிச்சி அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு என்னமோ அம்மா கூடவே இருடான்னு சொல்லிட்டு இந்த ஆளு ஒரு ஆளுன்னு அவரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியா ஈஸ்வரிய செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்க, உடனே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இனியா சொல்றாங்க, அம்மா டாடி எதுக்குமா அங்க போனோம்? அதான் அவங்க வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கல்ல, இனிமே நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாமா? நீ பேசாம வாயை மூடிக்கிட்டு இருமா அப்படிங்கிற மாதிரி இங்க இனியா எதிர்த்து பேசுறாங்க. உடனே பாக்கியா சொல்றாங்க, என்ன இனியா, அன்னைக்கு வாங்கினது உனக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன். மறுபடியும் 2 வைக்கணுமா? வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. என்னமோ பெரிய மனுஷி மாதிரி நினச்சிக்கிட்டு இப்படி பேசும்போது நடுவில் வந்து பேசாத. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. பேசாம வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு ஓரமா நில்லு அப்படிங்கிற மாதிரி இங்க இனியாவை பயங்கரமா கத்திட்டு உடனே பாக்கியா இங்க கோபி பக்கம் திரும்பி, என்ன கோபி, இப்போ வெளியே போக போறீங்களா இல்லையா? என்ன பாக்கியா பேசுற? அந்த ராதிகா தான் வீட்டை விட்டு போயிட்டால, அதுக்கப்புறம் இவன் எங்க போவான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல, உடனே பாக்கியா சொல்றாங்க, என்னது அவங்க போயிட்டாங்களா? ஏன் அவங்க போனா அவங்க இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சி இந்த ஆளுக்கு போக தெரியாதா என்ன? அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதையே காரணமா வச்சுக்கின்னு இந்த ஆள் இங்க இருக்கக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள இப்பவே இங்க இருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி கோபிய நல்லாவே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்க பாக்கியா. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பாக்கியா, இது உன் வீடுன்றதுனால என் புள்ளைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? ஆமாத்த, அப்படிதான், இது என் வீடு தான். இந்த வீட்டுக்கான மொத்த பணத்தையும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அன்னைக்கு கை நீட்டி காசை வாங்கிட்டு போனார்ல இவரு, அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் வீட்டில் இருக்கணும்? உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன் அத்தை, இப்பவே அவர் வெளியே போனோம். இல்லை என் புள்ள வெளியே போகக்கூடாது, நானும் போயிடுவேன் சேர்ந்துன்னா தாராளமா நீங்களும் அவர் கூடவே சேர்ந்து வெளியே போயிடுங்க. எனக்கு என் எழில் என் பையன் இருக்கான், இதோ இனியா நிற்கிறாளே, இவளும் வரணும்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. நான் யாரையும் தடுக்க போகிறதில்ல. நான் பேசுனதெல்லாம் கொஞ்சமாவது உங்களோட ஜென்மத்துக்கு உரைச்சிதுன்னா நீங்கள் வெளியே போவீங்க. அப்படி இல்லைன்னா இப்போவே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸோட வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி பண்ணிடாதீங்க மிஸ்டர் கோபி. இப்போவே வீட்டை விட்டு வெளியே போங்க. எங்கே போகிறது? அங்கே ராதிகாவும் இல்லையே, இந்த வீடும் இல்லையே, எங்கே போகிறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்கேயாவது வெளியே போய் பிச்சை எடுங்க. குடும்பமே இல்லாமல் நடு ரோட்டில் நில்லுங்க. அப்போ தான் குடும்பத்தோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செருப்படி கேள்விகளால் கோபியை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.